உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ஜனநாயகன் எப்பப்பா ரிலீஸ் ஆகும்? ஏம்பா தேர்தலையே வந்தாச்சு, இதுக்கப்புறம் ஜனநாயகன் வந்து என்ன, வராமல் என்ன? ஜனநாயகன் வந்து அதன் பிறகு அதில் பார்த்து அந்த அளவுக்குலாம் எடுபடுமா? இது நான் சொல்ல இப்படிலாம் ஒரு வாத பொருள். காரணம் என்னென்னா, ஜனநாயகன் நிச்சயமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கிறது. இது யாரும் சம்மந்தப்பட்டவங்க பார்த்தவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதை சுத்த விட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க. ரைட்டு, எலெக்ஷன் முடிக்கிட்டோம், வந்துடுச்சு. அதனால தான் ஏப்ரல் 24 ஜனநாயகனை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு அன்அஃபிஷியலான தகவல். இல்லை சாமி, ஏப்ரல் 30 அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா மே 7 கன்ஃபார்ம் ரிலீஸு. இதெல்லாம் வந்து தியேட்டர்லாம் லாக் பண்ணியாச்சு அப்படின்னு. மே 4 ரிசல்ட் ஆச்சு. மே 7 அப்படின்பொழுது அவங்க எந்த கட்சியோ யார் வெற்றி பெறாங்களோ அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இருப்பாங்களே. இது உடனே ஒரு 3-4 நாளில் இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் வந்து கொடுப்பாங்களா பர்மிஷன்? சரி, விஜயே முதல்வர் ஆகிறார் அப்படின்னு ஒரு முதல்வர் வந்து படம் பார்க்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்கும். ரைட்டு, அதுவும் அன்அஃபிஷியல் தகவல் தான். தியேட்டர் பேர்லாம் கூட போட்டு ஒரு இது டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்ரீத் லீவ் வருது இல்லைங்களா, மே 26, அந்த லீவை முன்னிட்டு கன்ஃபார்மாக அப்போ தானே அங்கே ஜனநாயகம் வருது, இது உறுதிங்க அப்படின்னு தியேட்டர் தரப்புலேருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஜனநாயகன் ஒரு படம், அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு எங்கள் தலைவர் நடிச்சிருந்துருக்காரு, அவர் வசனம் பேசியிருக்காரு, அதில் வந்து கண்டிப்பாக அரசியல் வசனம் இருக்குது, அது மத்திய மாநில அரசு சம்மந்தப்பட்ட வசனமா அல்லது காட்சியா, ஒரே ஒரு படம், அந்த ஒரு படத்தை ஜனவரி 9 உங்களால் விட முடியல, அவ்வளோ பயம் இருக்குது இல்லை, அந்த படம் எப்போ வேணாலும் வரட்டங்க, நாங்கள் கொண்டாடி தீக்கிறோம், நாங்கள் பார்த்து அன்றைக்கி வந்து பொங்கலை கொண்டாடிக்கிறோம், அது வரைக்கும் பொங்கலே கிடையாதுங்க எங்களுக்கு அப்படின்ற அளவு அவங்க ஒரு பக்கம் தில்லா இந்த பக்கம் இறங்கிட்டாங்க. சரி, எப்போ வருதோ வரட்டும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான விஷயம், ஏப்ரல் 6 டாப் ஸ்டார் பிரசாந்தோடைய பர்த்டே. அதில் முக்கியமாக ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு தவறாமல் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறவர் வந்து பிரசாந்த். ஏன்னா ஒரு 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 கட்டத்தில் பயங்கர உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் வந்து எனக்கான ஃபேன்ஸ் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் உண்மையும் கூட பிரசாந்த். அது இந்த பர்த்டேவுக்கு அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான படத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. டைட்டில் வந்து ரஞ்சன் அப்படின்னு. என்ன ரஞ்சன் அப்படின்னு? ஆமாம், ரஞ்சன். தெலுங்கில் வந்து டூப்பர் ஹிட் அந்த படம். அதை வந்து நானி ரிலீஸ் பண்ணியிருந்தார். நானி தயாரிச்சிருந்தாரா வெளியிட்டிருந்தாரான்னு தெரியல. வந்து அந்த படம் ஒரு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்ட ஒரு பின்னணியை கொண்ட ஒரு திரைப்படம் அது. அந்த படத்தை தான் இவர் பிரசாந்தோடைய அப்பா தியாகராஜன் வந்து ரைட்ஸ் வாங்கி அதில் லீட் ரோலில் தயாரிப்பாளர் கதிரேசன் அவருடைய மகனும் தேவயானி ராஜகுமாருடைய மகளும் நாயகியாக நடிக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் கேரக்டரில் பிரசாந்த் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு தான் ரஞ்சன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது தியாகராஜன் தான். அவர் தான் பண்ண போகிறாரு. அவர் தான் தேவயானி வந்து பேசினாங்க, என் பொண்ணு இப்படி நடிகையாவா அப்படின்லாம் எனக்கு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, அதுவும் பிரசாந்தோடைய கம்பெனியில் நடிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. நல்லா ஞாபகம் வருது எனக்கு. வசந்த் டைரக்ஷனில், கவிதாலயா ப்ரொடக்ஷனில் பிரசாந்தும் தேவயானியும் சேர்ந்து நடித்த படம் அப்பு. படத்தை பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க வந்து. ஏன்னா கவிதாலயா ரொம்ப நாளாக வந்து பிரசாந்த் கால் ஷீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தப்போ பீக்கில் இருக்கார். அப்போ அவர் கொடுத்த உடனே வசந்த் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறதுல கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. வந்து அதில் வந்து ஒரு திருநங்கை கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் பிரமாதமாக பண்ணியிருப்பார். ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த படம். படம் ஓடல, பாட்டு நல்லாயிருக்கும். அந்த அதில் ஒரு சம்பவம் கூட ஒரு இன்டர்வியூவில் தேவயானி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் நான் தான் இன்டர்வியூ பண்ணேன். இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து வைல்டு ஃபாரஸ்ட் அந்த பகுதியில் வந்து ஒரு சாங் எடுத்துருப்பாங்க. அந்த சாங்கோட பேர் ஞாபகம் வரல எனக்கு, பிரசாந்தம். அதில் வந்து என்னென்னா எல்லா அனிமல்ஸும் வெளியே ஓப்பனாகவே இருக்கும். அந்த விலங்குகள் வரும்பொழுது இவங்க பாதுகாப்பாக அந்த கூண்டு வச்ச வண்டிக்குள்ளே எரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுவாங்க. அதில் ஒரு நெருப்பு கோழி தேவயானியை துரத்த ஆரம்பித்து அப்புறம் பிரசாந்த் காப்பாற்றுந்தான் ரியலாகவே. அப்போ ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. இது ஃபோட்டோவோடவே அப்போ வெளியே கொடுத்துருந்தாங்க மீடியாவுக்கு வந்து. அந்த சம்பவங்கள்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்கள் எப்படி காலம் எப்படி உருண்டு அப்படி மாறுது பாருங்கள். வந்து அவங்க பொண்ணு
பிரசாந்த் படத்தில் நடிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த வாரம் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது. 4 படங்கள் வாரம் தானே ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள் மனிதன் தெய்வமாகலாம், செல்வராகவன் ஹீரோவாக நடிக்கிற படம், அப்புறம் கெஸ்ட்னு ஒரு படம், இல்லை இன்னும் முக்கியமான படம் TN 2026, அதாவது தமிழ்நாடு 2026. அந்த படத்தை ஒரு பக்கம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்கள், தாவேக்காவினர், தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பட்டமாக விஜய் அரசியலை, விஜயை அப்படியே ட்ரோல் பண்ணியிருக்காங்களா அல்லது போற்றி புகழ்ந்துருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல. நாங்கள் அப்படிலாம் பண்ணல, விஜய் ஒரு சிங்கம், அந்த சிங்கத்தை போய் நாங்கள் அப்படிலாம் பண்ணுவோமான்ட்டு படம் சம்மந்தப்பட்ட தம்பி ராமையார்லேருந்து MS பாஸ்கர்லேருந்து நட்டிலேருந்து அத்தனை பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இது தாவேக்காவை மையப்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்கணும் தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த படம் என்ன பேச போகுது அது ஒரு பக்கம் இருக்கும்போது, மனிதன் தெய்வமாகலாம் அந்த படம் செல்வராகவன் ஹீரோவாக நடிச்சிருக்கிற படம். இது ஒரு பக்கம். மிக முக்கியமான படம் LIK பிரதீப் ரங்கனானது தள்ளி 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 இந்த வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மனிதன் தெய்வமாகலாம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு செல்வராகவன். அது என்ன, நீங்கள் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பீங்களா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டதுக்கு, இல்லைங்க ஹீரோவாக நடிப்பலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன ஹீரோ மெட்டீரியலான்னா, நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சாணி காகிதம் படத்தில் அந்த டைரக்டர் வாங்க நடிங்க அப்படின்னாரு. நான் நடித்தேன். நான் அப்புறம் பகாசூரனில் மோகன்ஜி நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்க சார் அப்படின்னாரு. நான் பண்ணேன். அதே போல் தான் இந்த படத்தில் இல்லை வாங்க பண்ணுங்கன்னாங்க, பண்ணியிருக்கேன். நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு முழு நேர நடிகராக செல்வராகவன் இறங்கிட்டார். நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா, டைரக்ஷன் வாய்ப்பு இல்லை, ரெண்டாவது காசு வேணும் இல்லைங்களா. நீங்கள் என்ன தான் தம்பி தனுஷ் அவ்வளோ தூரம் சம்பாரிச்சாலும் அவர் எல்லாத்துக்கும் அண்ணனுக்கு கொடுத்துட்ருப்பாருன்னா கண்டிப்பாக வேணும். இந்த ஹீரோ மெட்டீரியலாக நான் அப்படின்னு கேட்டார்ல, அப்படி ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு தன் தம்பியை கண்டுபிடித்தவர் தான் செல்வராகவன் நிச்சயமாக. ஏன்னா துள்ளுவதோ இளமை படத்துக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 30 லட்ச ரூபா இன்னும் கேட்டப்போ, கஸ்தூரிராஜா கிட்ட கேட்டப்போ யார் ஹீரோ அப்படின்னாரு. நம்ம தம்பி தான் அப்படின்னு. ஏன் இந்த காசை நீ விட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டியான்னாரா. அப்போ கடனில் இருந்தாராம். அந்த 30 லட்ச ரூபாயும் தூக்கி கீழே போட்டு போறியா அப்படின்னு. இல்லை இவர் கரெக்டாக நடிப்பான், அவன் நீ நம்பி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அப்படி தனுஷை கண்டுபிடிச்சவர், அவர் ஹீரோ மெட்டீரியல் கண்டுபிடிச்சவர் செல்வராகவன். நிச்சயமாக நல்ல ஒரு கிரியேட்டர். இதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த LIK பிரதீப் ரங்கநாதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு படம். அது ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங் இருக்கும் அந்த படத்துக்கு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது காரணம் முந்தைய 2 படங்கள் தான். அதே வேளையில் விக்னேஷ் சிவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில், ஏன்னா அஜித் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு எப்போ, துணிவுக்கு அப்புறம் அஜித் படத்தை டைரக்ட் பண்ணார், விடாமுயற்சிக்கு முன்னாடி. அது விடாமுயற்சி அவர் ப்ராஜெக்ட் தான் அது அப்படின் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயங்கர அப்செட் ஆகி, அப்புறம் நயன்தாரா சாபலாம் கொடுத்ததெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்து, அப்புறம் துபாயில் போய் 2 பேரும் போய் இந்த கார் ரேஸுக்கெலாம் போய் அஜித்தை பார்த்து வாழ்த்துலாம் சொல்லிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒன்று சினிமாவில் தான் இன்றைக்கி விமர்சனம் பண்ணிப்பாங்க, நாளைக்கு ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அதுதான் சினிமாக்காரர் பஞ்சாயத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. எப்படி பங்காளிங்க பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது, அது மாதிரி சினிமாக்கார பஞ்சாயத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இப்போ விக்னேஷ் சிவன் என்ன சொல்கிறாரு, இது எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தனுஷ் நட்பு ஒரு பிரமாதமான நட்பு. அந்த நட்பை எது கெடுத்துச்சுன்னே தெரியல, எனக்கு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல, திரும்ப அந்த நட்பை ஒட்ட வைக்க முடியாது அப்படி ஒரு இது. ஏன்னா நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு சூப்பர் படத்தை தயாரித்து கொடுத்தவரில் எதனால் இந்த பிரிவு ஏற்பட்டதுன்னு தெரியலன்றதே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயத்தே அவர் எனக்கு தெரியல அப்படின்றாரு. அதாவது நயன்தாரா விக்னேஸ்வனுடைய கல்யாண ஆல்பம் ஆவணப்படம், அந்த ஆவணப்படத்துக்கு 400 ரவுடி தான் படத்திலிருந்து சில காட்சிகள் ப்ரொடியூசர் தனுஷுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தின ஒரு விஷயம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மாறி மாறி அறிக்கை கொடுத்து ஒரு வழியாக அது ஒரு முடிவுக்கு தனுஷ், அதாவது உங்கள் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் போயா அப்படின்ற அளவுக்கு இதாகி அதான் இப்போ வருத்தப்பட்டு விக்னேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ரைட், ஓகே, இதுவும் சினிமாக்காரர்கள் தான் இது சினிமாக்காரர்கள் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாதுன்னு. நாளைக்கு திடீர்னு ஒரு 4-5 மாதத்தில் விக்னேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் அப்படின்னு வந்தாலும் வரலாம். இல்லைனா தனுஷ் தயாரிப்பில் விக்னேஸ்வரன் இயக்கத்தில் நயன்தாரா நடிக்கும் அப்படின்னு வந்தாலும் வரலாம். அது ரைட்டு, சினிமா தானே இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த வாரம் வந்த படங்களில் மிக முக்கியமான படம் லீடர். லெஜண்ட் சரவணா நடித்த லீடர் அண்ணாச்சி கழிச்சிட்டாரு அப்படின்னு தியேட்டரே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நல்ல ஓப்பனிங் இன்னும் கூட வந்திருக்கலாமே, அவர் கொடுத்த பப்ளிசிட்டி, அவருக்கான இது ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சிட்டியில் இருந்த எல்லா தியேட்டர்களையும் இந்த ஃபஸ்ட் ஷோலாம் அவங்க தான்ப்பா பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும்,
அவங்களே அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க, யார் லீடர் படக்குழுவே வந்து 3 நாளில் 25 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்குது, 25 கோடி அடிச்சிருக்குன்னு ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதையும் தாண்டி 100 கோடியை நோக்கி இந்த படம் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர் ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ இப்போ வந்து விஜய்னு ஒருத்தர் கிடச்சிட்டாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் மறுபடியும் பேசிக்கிட்டார். அவருடைய இன்டர்வியூ ஒன்று ஒரு பிட்டு தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, 200 கோடி சம்பளத்தை வாங்குறேன் நான், அதை விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், அதை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. அதெல்லாம் பயங்கரமான பொய்ங்க. அந்த 200 கோடி விட்டுட்டு 20,000 கோடி, அது இன்னும் 20,000 கோடி சம்பாதிக்கிறதுக்காக தான் விஜய் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்ட்டு மட்டும் அதோடு விடாமல் ஒருத்தர் நிற்கிற அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுகிற விதம், அவங்க நிற்கிற ஸ்டைலு, அவங்க அந்த முகத்தை பார்க்காம பேசுறது, இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவேன் இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரங்கன்னு தெரியும் அப்படின்ற அளவு பயங்கரமாக பொழந்து கட்டியிருக்காரு. அப்போ முழுக்க என்னன்றாரு, விஜய் 200 கோடின்ற ஒரு புழுவை போட்டு 20,000 கோடி அப்படின்ற ஒரு திமிங்கலத்தை எடுக்கிறதுக்காக தான் அரசியலில் வந்திருக்காருன்னு ஜேம்ஸ் வசந்தன் ஒரு பக்கம் புத்த வச்சுட்டு போயிருக்காரு. ஓகே, அடுத்த அப்டேட்டுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.